ரகு, தாவேக்காவை பார்த்து அதற்கு இணையாக இல்லை அந்த கட்சியின் தாக்கத்தின் எதிரொலியாக திமுக அந்த அடிப்படை கட்டமைப்பு மாற்றங்களை செய்ய தொடங்குதா? இல்லை திரு பிரியன் சார் சொன்ன மாதிரி திரு அண்ணாமலை, திரு தனுஷ்னு அடுத்தடுத்த அரசியல் பிரவேசங்கள், புதிய கட்சிகள் வரவுங்கிறது திமுகவை பாதிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரிகர் தாவேக்காவோட வெற்றி தான். 2026ல் ஏடிஎம்கே ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாங்கன்னு வச்சுங்க, இந்த மாதிரி ரிஃபார்ம்ஸை பற்றி நம்ம பேசிட்டு இருக்க மாட்டோம். தாவேக்கா ஜெயிச்சது ஒரு ஜெனரேஷனல் சேஞ்ச். அது ஒரு புதிய பாதை. அதாவது திரும்பி அவங்க ஜெயிப்பாங்க, அவங்க பெரிய சக்தியாக வந்துட்டாங்கன்னு நான் சொல்ல. பட் இது ஒரு ஸ்டன்னிங் விக்டரி. அதுக்கான ரியாக்ஷனாக அதை நான் அதை பார்க்குறேன். அப்புறம் நீங்கள் தேசிய அளவில் சிஜேபி ஏற்படுத்தின இம்பேக்ட், நீங்கள் மோடி மேலே ப்ரெஷர் போட்டு ஒரு மினிஸ்டரை நீக்க வச்சது தான் நடந்திருக்குதா 2014 அதை அது ஒரு யங்ஸ்டர்ஸ் உள்ள ஒரு அமைப்பு செஞ்சுருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க திமுக பார்ப்பாங்க. ஒரு மொபைல் ஃபோன்லேயே நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்பப்போ நீங்கள் 78 வருஷ கட்சியில் நீங்கள் அப்டேட் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? நீங்கள் ஜீவா சொன்ன ஒரு வடிவம் கொடுக்கணும்ல, ஒரு கட்சிங்கிற வடிவம் கொடுக்கணும். அதனுடைய தின செயல்பாடுகள் இருக்கு, கள செயல்பாடுகள் இருக்குங்கும் போது அங்க சிஜேபியோட ஒப்பிட முடியுமா? எல்லாமே இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஓவரால் நிறைய இடத்துல செய்ய வேண்டிய இருக்குது. அவர் என்ன சொன்னாரு, கட்சி கட்டமைப்போட இருக்குது அப்படின்னாரா? ஒத்துக்கிறேன். அதாவது திமுக தோல்விகளால உடையறது இல்லை. பட் அது முக்கியம் இல்லை. நீங்க எலெக்ஷனை ஜெயிக்கணும். கட்சி உடையாம இருக்கிறத விட முக்கியம் நீங்க எலெக்ஷன் வின்னிங் மெஷினா ஆகணும். தொடர்ந்து 2 சட்டமன்ற தேர்தல் உங்களால ஜெயிக்க முடியல. 67க்கு அப்புறம் 71 தான் ஜெயிச்சீங்க. அப்போ எம்ஜிஆர் உங்க கட்சியில இருந்தாரு. பெரிய சேலஞ்ச் இல்ல, காங்கிரஸும் உடைஞ்சிருந்தது. அது அந்த சக்சஸுக்கு அப்புறம் ஏன் வர முடியல? இப்ப 2026ல் தோத்தது திமுக வரலாற்றிலே மிகப்பெரிய தோல்வி. அதுக்கு நீங்க ரிஃபார்ம்ஸ் தேவைப்படுது. இப்போ 25% தான் திமுகவோட வாக்குங்கிறது கிட்டத்தட்ட நிரூபணம் ஆயிடுச்சு. விஜய் முதல் எலெக்ஷன்ல கட்டுமானம் இல்லாம, பெரிய கொள்கைகள் இல்லாம, உழைப்பு இல்லாம 35% வாங்கிட்டாரு. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம சட்டமன்றத்தோட நடந்து அதுலயும் அவங்க ஏதோ கலந்துகிட்டு இருக்காங்க, எக்ஸ்பர்ட்டா பேசுறாங்கன்னு சொல்லல. பட் தேர் லேர்னிங் இல்ல. ஸோ அதெல்லாம் திமுகவுக்கு ஒரு இதுதானே, ஒரு வார்னிங் சிக்னல் தானே. தேர் ஆல்சோ கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நோ. எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த ஒரு தேர்தலுக்கு பதட்டப்படணுமா? இல்ல, நான் இதுக்கு முன்னாடியே சொல்றேன். இந்த ரிஃபார்ம்ஸ் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கணும். எலெக்ஷன்ல துரைமுருகனுக்கு சீட்டு கொடுத்துருக்க கூடாது. திரு காந்தி தன்னோட பையனுக்கே விட்டு கொடுக்க மாட்டேன்னாரு. அவருக்கு நீங்க பிஃபார்ம் கொடுத்துருக்க கூடாது இல்ல? எப்படி அதை ஏத்துக்கிட்டாங்க? கொடுத்துருக்க கூடாது, அவருக்கும் கொடுத்துருக்க கூடாது. இப்ப நீங்க 2029ல் ஜெகத் ரட்சனுக்கு சீட்டு கொடுக்க கூடாது. அவரு பையன் விஜய் கட்சிக்கு போய் சேர்றாரு. எப்படி கரெக்ட் அது? அவர் அது ஒரு அரசியல் ஆதாயத்துக்கு தானே போயிருக்கிறாரு. அதை நீங்க அலோவ் பண்ணலாமா? நீங்க அவர் என்ன ஒன்றும் தெரியாத ஒரு காலேஜ் பையனா, ஒரு இண்டஸ்ட்ரியஸில் இருக்கிறவர் அங்கே போறாருன்னா அது ஒரு பெனிஃபிட்டுக்காக போறாரு. இந்த மாதிரி செயல்களை நியாயப்படுத்தக்கூடாது. அவருக்கு பணம் இருக்குது, பெரிய அவர் செலவு பண்ணுவாரு, நீங்க திரும்பி அவர் நீங்க அரக்கோணத்தில் நிறுத்தக்கூடாது. ஒரே குடும்பத்தில் வெவ்வேறு கொள்கைகள் இருக்கிறவங்க இருக்கதான் செய்யறாங்க. இல்ல, அது நீங்க கொள்கை இல்லாத கூட்டம் நீங்க தாவேக்காவை சொல்லும் போது அந்த கூட்டத்தில் உங்களுடைய எம்பி அவரு நல்லா பேச தெரிஞ்சவர், அவர் பையனையே கன்வின்ஸ் பண்ண முடியல, பெர்சுவேட் பண்ண முடியல, அங்க போயிட்டாருன்னு நினைப்பாங்க. அப்புறம் பெண்கள், ஒரு பெண் எம்எல்ஏ கிடையாது. நீங்க சொல்லலாம் மக்கள் தோக்கடிச்சிட்டாங்கன்னு, பட் தோக்கடிக்கிற இடமா பார்த்து கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம்ல. அல்லது நீங்க நல்ல சான்ஸ் உள்ள இடமா கொடுக்கலன்னு சொல்லலாம்ல. நீங்க கிட்டத்தட்ட 60 எம்எல்ஏ, ஏன் ஒரு பெண் எம்எல்ஏ வரல? பாக்குறோம்ல சட்டமன்றத்தில் முன்னாடி என்ன நடக்குதுன்னு பார்க்காத வந்தவங்கள இப்ப பாக்குறாங்க. இந்த பக்கம் இளைஞர்களா பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுக பக்கம் பாத்தீங்கன்னா நேரு 70+, வேலு 70+, 50க்கு கீழே யாரு? உதயநிதி தவிர வேற யாரு இருக்காங்க? சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியுமா? அந்த பெஞ்ச்ல எதிர்கட்சி வரிசையில இவர் 50. இந்த ஒப்பீடு இருக்குல்ல, நீங்க திரு நேரு, திரு வேலுன்னு சொல்றீங்கல்ல, நீங்க திரு ராசா நாடாளுமன்றத்தில் சிறப்பாக உரையாற்றுவார், செய்தியாளர்கள் சந்திப்பா ரொம்ப லாபகமாக அவரால் கையாள முடியும், அவருடைய மொழி ஆளுமை நல்லா இருக்கும். ஆனா அதே அளவுக்கு திரு கே.என். நேருடைய பேச்சு திறனோ, திரு ஏவாவேலுடைய பேச்சு திறனோ ஒப்பீட்டளவில் சரியா இருக்காதுன்னா அவங்களுடைய கள செயல்பாடுகள் 10 லட்சம் பேரை ஒரு கட்சிக்கு கூட்ட முடியும், ஒரு மாநாட்டை நடத்த முடியும், 10 தொகுதிகளில் ஜெயிச்சு அடிக்க முடியும். 10 தொகுதிகள். இந்த விமர்சனங்கள் எல்லா கட்சிகள் மேல இருக்கு. இல்ல, அதை நீங்க கள செயல்பாடுன்னு நீங்க வரும்போது ஒரு 10 லட்சம் பேர் ஒரு மாநாட்டுக்காக கூட்டணும், ஒரு 10 நாடாளுமன்ற தொகுதியை பொறுப்படுத்தி ஜெயிக்க வைக்கணும், 10 சட்டமன்ற தொகுதியை பொறுப்படுத்தி ஜெயிக்க வைக்கணும்னா சொல்றேன். அதை இல்ல அதுதான் நான் பிரியன் சாட்டை கேட்டேன். நீங்க 19ல் 21ல் 24ல் இவங்களை நம்பி தானே திரு ஸ்டாலின் ஒப்படைச்சாரு, அவங்க வெற்றியா தானே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப பெரிய சேலஞ்ச் இல்லைன்னு நான் சொல்றேன். அப்ப நீங்க ஜெயலலிதா இல்லாம திரு எடப்பாடி பழனிசாமியோட பாப்புலாரிட்டி குறைஞ்சிட்டு இருக்கிற போது, பிஜேபி எதிர்ப்பு அலை இருக்கிற போது ஜெயிச்சது. அதுதான் இவங்களை மிஸ்லீட் பண்ணிடுச்சு. இந்த எலெக்ஷன் நம்ம ஜெயிச்சிருவோம்னு நினைக்க வச்சது. நான் என்ன சொல்றேன், ராசா சொன்னீங்களா, அவரை மாநில அரசியல் கொண்டு வாங்க.
அவர் வந்து இப்ப நீங்க பேராசிரியர் நண்பர்கள் மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு வாங்கல, என்ன பெருசா தடுக்குது? நீங்க வந்து அங்க இவரு மோடி அசைக்க முடியல. அவர் வந்து ஒரு ஒப்பீட்டுக்காக நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, இவங்கெல்லாம் சட்டமன்றத்துல வந்துட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்க. இப்ப நீங்க வந்து ராசா சட்டமன்றத்துல இருந்தா வேலு மாதிரி பேசியிருப்பாரு. அதுதான் அந்த ஒப்பீட்டுக்கு நீங்க வேலுவோட அப்ரோச். சரி, இப்போ நீங்க திரு ராசா கிட்ட நீங்க இவ்வளவு பெரிய மாநாட்டை போடணும்னா ஒருவேளை அவரால் போட முடியாம இருக்கலாம். அந்த ஒப்பீடு சரியானது. நான் என்ன சொல்றேன், இது வந்து அந்த மாதிரி நீங்க ரிசோர்ஸ் இருக்கிறவங்க, பணம் செலவழிக்க கூடியவங்க அப்படி பார்க்காதீங்க. இல்ல, ஒவ்வொருத்தர்ட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்குன்ற அடிப்படையில நான் சொல்றேன். ஒருத்தரால கூட்டம் கூட்ட முடியும், ஒருத்தர் தேர்தல் பாலிடிக்ஸ்ல நல்லா வேலை செய்வாரு, ஒருத்தர் நல்லா பேசுவாரு. நான் என்ன சொல்றேன், வேலு வந்து இப்ப சட்டமன்ற அவருக்கு ஒரு கொறடான்னு கொடுத்துருக்காங்கன்னா அவர் எப்படி பேசுறாரு? ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிட்டு இருக்காரு. அவரு வந்து ஜேபிஆரோட மருமகன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, மார்டின் எனக்கு ஃப்ரெண்டு, எல்லாருமே ஃப்ரெண்டுன்னா என்ன அர்த்தம்? அது எப்படி? இப்ப நீங்க மண்ணால் இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது, எனக்கு இப்ப அரப்பூர் ஜெயராமன் கூட தெரிஞ்சவர் தான் அப்படிம்பாரா? எனக்கு ஒன்றும் புரியல. இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் உள்ளவங்களை நீங்க பெருசா நீங்க வந்து அவங்க நல்லா வேலை செய்யறாங்க, மொபிலைஸ் பண்றாங்க அப்படின்னு நீங்க அவங்களுக்கு எலிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காதீங்கன்னு சொல்றேன். நீங்க கொள்கை உள்ள கட்சின்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், பெண்கள் கிடையாதுங்க. பெண் ஏன் அடிமையானாலும் பெரியார் பேசுனது எழுதுனதை பத்தி அவ்வளவு பெருமையா நம்ம பேசுறோம். பெரியாரோட கொள்கைகளை ஃபாலோ பண்ற கட்சியில ஒரு எம்எல்ஏ ஏன் கிடையாது? அப்புறம் நான் வந்து 2018 நான் நியூஸ் பேப்பர்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு ஸ்டோரி பண்ணேன். அப்ப வந்து இருந்த மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர் தலித்? ஒருத்தர். அப்ப சிவி கணேசன் மட்டும் இருந்தார். அவருக்கு என்ன ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் வேற இல்ல தம்பி, நான் மட்டும்தான், நானே என்னால சொல்ல முடியும்னு அவர் சொன்னாரு. இப்ப என்ன மாற்றம் வந்திருக்குது? நீங்க சில பேர் சொல்லலாம், டிவிக்கெல்லாம் 8 பேர் கொடுத்து ஒரு டோக்கனிசம், அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்கணும்னு பாரஞ்சித் கூட சொல்லியிருந்தாரு. நான் ஒத்துக்கிறேன், அது நியாயமான பாயிண்ட். ஆனா நீங்க கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க, ட்ரையே பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்புறம் வந்து இது நீங்க திருவள்ளூர் காஞ்சிபுரத்துல நாடாளுமன்ற தொகுதிகளே தனி தொகுதிகள். என்ன காரணம்? தலித் மக்கள் அதிகமா வசிக்கிற மாவட்டங்கள், சென்னை ஒட்டி இருக்கிற இண்டஸ்ட்ரியலைஸ்டு மாவட்டங்கள். அங்கேயும் உங்க மாவட்ட செயலாளர் தலித்தா இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் ஏடிஎம்கேல இருந்து வந்தவங்களுக்கே எலிவேஷன் கிடைக்குது. டிஎம்கேல பாரம்பரியமா இருக்கிற இவருக்கு வந்து பரந்தாமனுக்கு கிடைக்காத ஒரு பதவி வந்து ஏன் சேகர்பாபுக்கு கிடைக்குது? நீங்க சொல்ற அதே காரணம். இவர் வந்து வாரத்துக்கு ஒரு மீட்டிங் போடுவாரு, சினிமா நடிகரை கூப்பிட்டு வச்சு பேச வைப்பாரு, ஏதாவது ஃப்ரீயா கொடுத்துட்டு இருப்பாரு. அப்படிதானே பார்க்கும். இல்ல, நான் அது இவர் மாநாட்டுக்கு தேவை, இவர் கல செயல்பாட்டுக்கு அது மாறிட்டு இருக்கு. ஒருத்தர் தேர்தல் மாநாடே ஒருத்தர் பேச தேவை, அது மாறிட்டு இருக்கு. டைனமிக்ஸ் மாறிக்கிட்டு இருக்கு. அப்புறம் டென்யூர் ரெகுலேஷன் 100% வேணும். 50 வருடம் இருக்கிறது. ஏன் திமுக தலைவர்களே 90 வயசு வரை இருக்கிறது. அதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் பகுத்தறிவு உள்ள சயின்டிபிக் கட்சி செய்யக்கூடாத விஷயம். ஓகே, சாமிநாதன், கட்சிக்கு ஒரு இன்க்ளூசிவ்னஸ் தேவை. ஒரு செயல்பாட்டில் நல்லா இருக்கிறாருங்கிற அடிப்படையில் ஒரு கட்சியை ஒரு தலைமை நடத்த முடியாது. எல்லாரையும் அரவணைத்து எல்லா திறமைகளையும் உள்ளடக்கியதாக தான் ஒரு கட்சியின் செயல்பாடுகள் இருக்கும்போது சீனியர்ஸ் ஒட்டு மொத்தமா கட்சிக்கு தேவையில்லைன்ற ஒரு இடத்துக்கு திமுகனால நகர முடியுமா? இல்ல, அந்த இடம் முற்றிலுமா நகர முடியாது. ஏன்னா சீனியர்களுடைய வழிகாட்டல் என்பதும் நிச்சயமா தேவைதான். ஏன்னா சீனியர்கள் நிறைய பேர் நீங்க குறிப்பிட்டதை போல வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த தேர்தல் எவ்வளவு பெரிய விஜயலைக்கு மத்தியிலையும் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல இன்னொரு கோணம் கூட இருக்கு சார். எல்லாருமே வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு ஏவா வேலு அவர்கள் 2021 94,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. 2026 4,500 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. KN நேரு அவர்கள் 2021 83,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. 2026 வெறும் 5,000 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்காரு. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் 2021 25,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. ஆனா 26 6,000 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்காரு. அவ்வளவு பெரிய சீனியர்ஸா இருந்தவங்களே ஜெயிச்சிருக்காங்க. ஆனா வாக்கு வித்தியாசம் வந்து ஒரு 10 மடங்கு அவர்களுக்கு குறைந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 94,000 இருந்த ஏவா வேலு 4,500 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறார். புதிய வேட்பாளர்னா இந்த வெற்றி கூட சாத்தியமாகி கூட இருந்திருக்காது ஒருவேளை. அதே நேரத்துல புதிய வேட்பாளர் இல்லாம பழைய வேட்பாளர் இருக்கிற செங்கோட்டையன் ஜெயிக்கிறாரு. கிட்டத்தட்ட அதிமுகவிலிருந்து போகிற அவரு 16,000 ஓட்டு வித்தியாசத்துல KN நேரு வெர்சஸ் விஜய், ஏவா வேலு வெர்சஸ் விஜய், அனிதா ராதாகிருஷ்ணன் வெர்சஸ் விஜய், அதுல அவங்க ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஆமா ஆமா, அதுதான் நான் சொல்ல வரேன் சார். அப்ப நீங்க கடந்த காலத்துல இருந்ததை விட ஒரு மாற்றம் தேவைப்படுதில்லை. கிட்டத்தட்ட 90,000 95,000 ஓட்டுகள் சீனியர்ஸுக்கே குறைந்திருக்கு. அப்ப நீங்க புதியவர்களா விடும்போது அது இன்னுமே வந்து அவர்களுக்கு வெற்றி என்பதை சாத்தியம் இல்லாம மாறி இருக்கலாம். இந்த ரேஸ்ல இவர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கிடைத்திருக்கு. ஒரு முக்கியமான விஷயம், நீங்க வந்து மினிஸ்டர்ஸா இருந்தவங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னா என்ன பிரச்சனைனா, அவங்க அந்த 5 வருடத்துல சம்பாதிச்சதை செலவு பண்ணுவாங்கன்னு நம்பிக்கையில கொடுக்குறாங்க. இப்ப நீங்க மூர்த்தி இதுல இருக்காரு மதுரையில, அவரு வந்து ரொம்ப பசையுள்ள துறையில இருந்தாரு, அவருக்கு எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? இப்ப அதனால கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்றேன், வரப்போற தேர்தலில் அதை சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் கார்த்திகேயன், வாரிசு அரசியலுக்கு எதிராக மக்கள் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. உதயநிதி ஜெயிச்சிருக்கிறாரு, இவரு ராஜா தோத்துருக்காரு,
பொன்முடி பையன் 3வது இடம் போயிருக்காரு. அன்பில் மகேஷ் மேல பெரிய குற்றச்சாட்டுல அவர் தோத்திருக்கிறாரு. பிடிஆர் பழனிவேல்ராஜன் தோத்திருக்கிறாரு. கார்த்திக் மோகன் தோத்திருக்கிறாரு. இந்த யங் பிரிகேடு எல்லாருமே பெரும்பாலானவங்க தோத்திருக்கிறாங்க. ஐ பெரியசாமி பையன் மட்டும் தான் ஜெயிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த மெசேஜையும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்வாங்கணும். கட்சி தலைமைக்கு கட்சி உடையாம இருக்கிறதுக்கு ஓகே, அங்க வேற வழி இல்ல, வாரிசு அரசியல் இருந்துட்டு போகுது. எல்லா மட்டங்கள்லயும் நீங்க வாரிசு அரசியல கொண்டு வர விஜய் இந்த தேர்தலை ஜெயிச்சிட்டார், தாவேக்கா ஆட்சிக்கு வந்துடுச்சுன்றதுனாலேயே இந்த எல்லா கோணங்கள்லயும் இதுக்கு முன்னாடியே சொல்றேன், இதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டிங்கிறது இந்த வாரிசு அரசியல் ஜனநாயக விழுமியங்களுக்கு எதிரானது, முற்றிலும் எதிரானது. கட்சி தலைமை நீங்க காங்கிரஸுக்கு சரி, சமாஜ்வாதி பார்ட்டி, டிடிபி எல்லாத்துலயும் சொல்லலாம். பட் நீங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்ல நீங்க அவங்களை கொண்டு மாவட்ட அளவிலேயே அதை நேரு பையன் எம்பி, துரைமுருகன் பையன் எம்பி, இப்போ ரகுபதிக்கு அவர் பையனுக்கு கேட்டிருந்தாரு சீட்டு, தனக்கு இல்லைன்னா தான் பையனுக்கு. இப்ப KKS கேட்பாரு, எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்ப மத்தவங்களுக்கு எங்க சான்ஸ் இருக்குது?